அத்திப்பட்டிக்கு அணையே கட்டலை, ஆனால் கட்டாதணையை கட்டின மாதிரி ஒரு ரெக்கார்டு இருக்குது. உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, கட்டாதணையில் ஓட்ட விழுதுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னங்க என்னங்க ஸோ வீடியோ பற்றி எல்லாருக்குமே வணக்கம், நான் உங்கள் ஜேகே. என்னடா சம்மந்தமே இல்லாமல் அத்திப்பட்டி பற்றி இருக்கிறான்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் சம்மந்தம் இருக்குது, சம்மந்தம் இல்லைன்னு நாங்கள் சம்மந்தப்படுத்துவோம். ஸோ ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் 3 வீக்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா டிஜிடெக்கில் இருந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டிஜிடெக்கோட ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓகேவா, சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படி கேளுங்க. அந்த ப்ராடக்ட் எனக்கு போன வாரம் வந்துச்சு. ஒரு 2 ப்ராடக்ட் ஒரே டேட்டில் எனக்கு வந்துச்சு. ஓகேவா, ஒரு பெரிய பாக்ஸில் கொடுத்தாங்க. அந்த பாக்ஸுக்குள்ள ரிங் லைட்டுமே இந்த ட்ரைபாட் இருக்குன்னு சொன்னாங்க. பாக்ஸுக்கு வெளியில் 2ஓட பில்லு இருந்துச்சு. அந்த பில்லு இன்னும் என்கிட்ட இருக்கு. சரியா, பட் நான் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அன்பாக்சிங் பண்ணும்போது பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உள்ள ஐயா என் கிணத்தை காணோம், என் கிணத்தை காணோம், ஐயா என் கிணற காணோம், என் கிணற காணோம், ஐயா என் கிணற காணோம். ஏய் என்ன இங்க இருக்கேன், இங்க வேணா இருக்கீங்களா? ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, என்ன பிரச்சனை? என் கிணற காணோம். கிணத்தை காணோமா? ரிங் லைட்டோட ட்ரைபாட் இருக்குது, டிஜிடெக்கோட ட்ரைபாட் இல்ல. இங்கதான் சார் இருந்துச்சு. வட்ட கிணறு சார், வட்ட கிணறு, அது வட்டாத கிணறு 80 அடி ஆழத்துல இருந்துச்சு சார். இங்கதான் சார் படிக்கட்டு இருந்துச்சு, அதை எடுத்துட்டு பண மரத்தை ஓட்டிட்டு போயிருக்காங்க சார். இந்த ஏரியாவிலே வட்டாத கிணறு என் கிணறு தான் சார். இந்த கிணறை வச்சு நான் என்னென்ன விலையை வச்சு தெரியுமா? இந்த பக்கம் 500 தென்னை, இந்த பக்கம் 500 வாழை, நடுவுல ஒரு 1000 அடி நீளத்துக்கு வாய்க்கா, இந்த பக்கம் 500 கொய்யா மரம் சார். அம்புட்டி ஆட்டையை போட்டு போயிட்டாங்க சார். பட் எனக்கு வெளியில் இருக்கிற பில்லில் 2மே உள்ளே இருக்குன்னு தான் சொல்லியிருக்கு. நான் வந்து அதுக்கு முன்னாடியே டவுட் வந்து நான் கேட்டேன், டெலிவரி பாய்ட்ட கேட்டேன். நான் 2 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று எங்கேன்னு கேட்டேன். அவங்க வந்து பாக்ஸ்குள்ளேயே இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நம்பிட்டு நானும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், பாக்ஸ்குள்ளே இல்லை. சரி அமேசான் ஆப்பில் ஓப்பன் பண்ணி பார்க்கல, ஒருவேளை நம்ம தான் தப்பாக பார்த்துட்டோமோன்னு நினச்சிட்டு வந்து அமேசானில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ட்ரைபாட் டெலிவரிடுன்னு வருது. பட் எனக்கு ட்ரைபாடே வரலை. இது வரைக்கும் முள்ள மாதிரியா பாத்திருக்கேன், முடிச்சு வைக்க பாத்திருக்கேன். இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. திணிச்சா சம்பாதிக்கிறாங்க ஐயா. உட்காந்து யோசிப்பாங்களோ எப்படி எல்லாம் பில்ல போட்டு போறாங்க கையில். ஓகேவா, இப்போ அந்த அனமேட்டர் கரெக்டாக யோசிச்சு பாருங்க. கட்டாதானையே கட்டினதா சொன்னாங்க, கொடுக்காத ப்ராடக்டாக கொடுத்ததான் எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. சரி நான் வந்து டவுட் வந்து என்ன பண்ணேன், ஒரு வேளை ஷிப்பிங் இடத்துல வந்து மிஸ் ஆயிருக்கலாம், நம்ம ஏரியாவில் ஈரோட்லேயோ கோபிலேயோ மிஸ் ஆயிருக்கான்னு நினச்சிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணேன். எனக்கு டெலிவரி பாய் கால் பண்ணேன். அவர் என்ன சொன்னார்னா, இங்கே உங்கள் நேமில் ப்ராடக்ட் எதுவும் கிடையாது, அந்த ஒன்று தான் இருந்துச்சு, உள்ளேயே இருக்கும், நல்லா செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. வேறு நான் ஓப்பன் பண்ணி கையில் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன், இதில் ப்ராடக்ட் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். நீங்கள் ரிட்டன் போட்டுருங்க அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு அர்ஜென்ட்டு தான், நான் ப்ராடக்ட்டை வாங்குறேன், ரிட்டன் போடுறேன், எனக்கு தெரியாதா, தெரியாமல் உங்களுக்கு கேட்குறேன்னா அங்கே தேடி பாருங்க, அங்கே எங்கேயாவது இருக்குதான்னு பாருங்க அப்படின்றதுக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னவிட்டா பேசிட்டு கட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டைம் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டுருங்க பிரதர் அப்படின்னாங்க. நான் அப்புறம் சொன்னேன், ரீப்ளேஸ்மெண்ட் போட்டால் எப்படி ப்ரோ வரும், நான் 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், 2 தனித்தனியாக வாங்கியிருக்கேன், எப்படி ஒட்டுக்க ரீப்ளேஸ்மெண்ட் போட முடியும், எனக்கு 2 தனித்தனியாக தான் அங்கே லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிங்கன்னா வந்துடும் சொல்லிட்டு எனக்கு கட் பண்ணிட்டாங்க. எனக்கு ப்ராப்பரான பதில் அதுக்கப்புறம் வரவே கிடையாது. நம்ம தான் கிணறே வெட்டலையே, அவர் வந்து என்னத்த பார்வை இருறன். இந்த உண்மையை அந்த ஆபீசர்ட்ட சொல்லிடலாம்னு ஒரு வாடகை சைக்கிள் நானே அவர் வீட்டுக்கு போனேன். அவரோ புது ஆபீசர். தம்பி நான் டெல்லி பெறப்பட்டேன், உன்கிட்ட பேசுறதுக்கு நேரம் கிடையாது, ஷார்ட்டா ஒரு ரூட்டை சொல்றேன் கேட்டுக்கேன்னாரு. என்ன சொன்னாரு? தம்பி நீ கிணறு வெட்டிட்ட, அதை 2 நாளா பார்த்துட்டேன், அப்படி இன்னும் ஒரு சர்டிபிகேட்ல என் கையெழுத்த போட்டு தர்றேன், எனக்கு ஒரு 2000 ரூபாய் கை செலவு கொடுன்னு கேட்டேன். நான் அவனுக்கு லஞ்சத்தை கொடுத்துட்டு அந்த பேப்பரை வாங்கி வீட்டில் கொண்டு பத்திரமா மடிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் நான் அமேசான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணேன், ரீப்ளேஸ்மெண்ட் நான் போட்டுட்டேன், அந்த ஒரு ப்ராடக்ட் மேலே ரீப்ளேஸ்மெண்ட் போட்டுட்டேன். இப்போ புரியுதா, கட்டாத அணையில் ஓட்ட விழுந்துருச்சா கம்ப்ளைண்ட் பண்ணோம்ல, அந்த மாதிரி தான் நான் வந்து வாங்காத ப்ராடக்ட்டில் டேமேஜ் சொல்லி ரீப்ளேஸ்மெண்ட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர் கால் பண்ணேன். அவங்க வந்து இஷ்யூ நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 2 டேஸில் வந்துடும், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரீப்ளேஸ்மெண்ட்னா எங்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு அந்த ப்ராடக்ட் நான் வாங்கிக்கணும், அதுதான் ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஸோ எங்கிட்ட தான் ப்ராடக்ட்டே இல்லை, எனக்கு தான் டெலிவரி ஆகலையே, எனக்கு எப்படி தருவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் நோட் பண்ணிட்டோம், அவங்க வருவாங்க கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே பிரச்சனை இல்லை சால்வ்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். இப்ப என்னடா ஏண்டா நீ கிணறு வெட்ட லோனை வாங்கிட்டு இன்ன வரைக்கும் டியூ கட்ட மாட்டேங்கிற, உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன்னு இன்னொருத்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கான் சார். 2 நாள் கழிச்சு எனக்கு அதே மாதிரி ப்ராடக்ட் வந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் யார் டெலிவரி பண்ணாங்களோ அவரே தான் டெலிவரி பண்ண வந்தார். அவரு சொல்லி தான் நான் ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டே போட்டேன். வந்தவர் எங்க ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டார். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு நான் கேட்க, இதோட ரீப்ளேஸ்மெண்ட் தானே போட்டிருக்கீங்க, அப்போ இந்த பழைய ப்ராடக்ட் இருக்கும்ல டேமேஜ் ஆன ப்ராடக்ட் அதை கொடுங்க அப்படின்னாங்க. நான் போய் திட்டினேன், என் பிரதர் ப்ராடக்ட்டே டெலிவரி ஆகலை, டெலிவரி ஆகாத ப்ராடக்ட்டே டெலிவரி ஆன மாதிரி நீங்கள் காட்டிட்டீங்க, உங்கள்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் ரீப்ளேஸ்மெண்ட்டே நான் போட்டேன், நீங்கள் தானே போட சொன்னீங்க, இப்போ வந்து ப்ராடக்ட் கூட நான் என்ன ப்ராடக்ட் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு. உடனே அவர் வந்து அவங்க ஆஃபீஸ் கால் பண்ணி பேசினார், இந்த மாதிரி ப்ராடக்ட் டெலிவரி ஆகலையாமல் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, இப்போ கையில் ப்ராடக்ட் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க,
கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க, நீங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. என்னங்க அதுக்கப்புறம் தான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. இந்த மாதிரி கையில் ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு தான் நான் வாங்குவோம், அதாவது பழைய ப்ராடக்ட் நீங்கள் கொடுத்தா தான் புதுசு கொடுப்போம், அதுக்கு பேர் தான் ரீப்ளேஸ்மெண்ட்டு, நீங்கள் எப்படி இப்படி போடலாம் அப்படின்னு கேட்டார். ஏங்க நீங்கள் தாங்க போட சொன்னீங்க, அதுவும் இல்லாமல் கஸ்டமர் கேரும் சரின்னு சொல்லிட்டாங்க, ப்ராடக்ட் கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து இப்போ ஆர்டர் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா, என்னங்க அர்த்தம் அப்படிங்கிற. அப்புறம் என் காசு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாது, நீங்கள் கஸ்டமர் கேர்ட்டே பேசிக்கிங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இப்போ எனக்கு அப்போ தான் தோணுச்சு, இந்த இடத்துல அவர் முட்டலானாரா நான் முட்டலாகிட்டேன்னா அதை எனக்கு ஒன்றும் புரியல. கடைசியில் வந்து போனது என் காசாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எகெயின் கஸ்டமர் கேர் கால் பண்ணேன். அப்போ ஒரு லேடி, இதுக்கு முன்னாடி ஜென் பேசினாங்க, அப்புறம் ஒரு லேடி பேசினாங்க. அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் உங்களை யார் நீங்களே கிரியேட் பண்ண சொன்னால், ரீப்ளேஸ்மெண்ட் நாங்கள் தான் பண்ணோம், நீங்கள் ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க இதுக்கு முன்னாடி இருந்து ஒரு மாதிரி சொல்கிறார், நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க, நான் ரீப்ளேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் கால் பண்ணேன், அவர் பிரச்சனையில் நான் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கங்க தான் சொன்னாங்க, இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கம்மிங் 24th உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் டெலிவரி ஆயிரும், இன்கேஸ் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுறது நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படி சொன்னாங்க. எனக்கு அப்போ நம்பிக்கையே இல்லை, கண்டிப்பாக அது ஆகாது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ எவனோ சுட்டுட்டா அப்படிங்கிற நல்லாவே தெரிஞ்சிருச்சு. மேபி வரவழையில் அதை மிஸ் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படி கேளுங்க. கிணற நீ வெட்டிட்ட, அதை 2 கண்ணால பார்த்துட்டு அந்த ஆள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான்ல, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த காதை கொஞ்சம் கொடுங்க. வாங்க இதைத்தான் நான் பண்ண போறேன். இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா நீங்க அப்படி ஸ்டடியா நின்று வாதாடும். அதுக்கு தான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு மேட்டர் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க 1000 ரூபாய். இப்ப நான் நேரம் அங்கதான் போறேன், என்ன ஃபாலோ பண்ணிக்க. கொடுத்த லோனை திருப்பி பிடிங்கிட்டு நோட்டீஸ் ஆடி அனுப்புறீங்க. அதுக்கப்புறம் நான் ட்விட்டர்ல அமேசான் இந்தியாவை டேக் பண்ணி, அமேசான் இந்தியா நான் அமேசான் ஹெல்ப் டேக் பண்ணி திட்டினேன். அந்த ட்விட்டர் அப்படிங்க பாருங்க. அமேசான் கோவமா ஒரு மூஞ்சி அட் அமேசான் இன் அட் அமேசான் ஹெல்ப் ஐ ஆர்டர் Digitech tripod and still I didn't receive it. But you mentioned as delivered in Amazon Appo. Kovama or Munji. After customer care suggestion, I put replacement pulli, but the delivery boy cancelled my order. Tirumba Kovama or Munji. Cause I didn't have replacement product. Reply me. Kovama or Munji. அதுக்கப்புறம் அமேசான் இந்தியாவிலேருந்து உடனே ரிப்ளை வந்துச்சு, அதாவது அமேசான் ஹெல்ப்லேருந்து உடனே ரிப்ளை வந்துச்சு. ஒரு லிங்க்கை கொடுத்து இந்த லிங்க்கில் போயிட்டு உங்கள் இஷ்யூ சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் அந்த லிங்க்கில் போயிட்டு அந்த ட்வீட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இஷ்யூ வந்து நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. கால் வரும்போது கரெக்டாக அட்டன் பண்ணும்போது ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, விட்டுட்டேன். ஒரு 2 to 3 hours இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சு, அந்த ப்ராடக்டோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிடுச்சு. ரீஃபண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்விட்டரில் வந்து இன்னொரு லேடி தான், நார்த் இந்தியாவில் ஒரு லேடி வந்து கண்டபடி கழுவி ஊற்றுனாங்க. என்னோட ட்விட்டர் வந்து ரீட்வீட் பண்ணிவிட்டு கழுவி ஊற்றிருந்தாங்க அமேசான் இந்தியாவை. பிகாஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் வந்துருக்குது. பட் அவங்க வந்து ஃப்ராடு கஸ்டமர்னு சொல்லிட்டு வந்து ரீஃபண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்களாமா. அதனால் கண்டிப்பாக திட்டி விட்டுருந்தாங்க. ஸோ அது இருக்கட்டும், ஒரு பக்கம் அவங்க கஷ்டம் இடம் திட்டுறாங்க. அதுக்காக எனக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சு. ரீஃபண்ட் ஆனதுக்கப்புறம் நான் தேங்க்யூ சொல்லி விட்டுட்டேன். ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த இடத்துல அமேசானை நம்பி ஒரு ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்ணுறோம், ஓகேவா? பண்ண ப்ராடக்ட் நமக்கு கைக்கு வரலைன்னா கூட பிரச்சனை இல்லை, ஓகேவா? ரீஃபண்ட் சொல்லி விட்டலாம், ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க சொல்லி விட்டலாம், நம்ம கேன்சல் பண்ணி விட்டுடலாம். பட் வராத ப்ராடக்ட்டை வந்ததான் அவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து எப்படி நான் வந்து கேன்சல் பண்ண முடியும்? ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணாலுமே வந்து எங்களோட ப்ராடக்ட்டை கேட்பாங்க, நான் கொடுக்கணும். ரிட்டர்ன் போட்டாலும் எங்களோட ப்ராடக்ட் கேட்பாங்க, நான் கொடுப்பேன். எங்கிட்ட தான் ப்ராடக்ட்டே இல்லையாடா, நான் எதடா கொடுப்பேன்? இப்போ வந்து அந்த கிணத்த காணன்னு ஒரு டயலாக் காமெடி வந்திருக்கு பார்த்தீங்களா, வடிவேல் காமெடி. ஸோ இங்கே தான் சார் கிணறு விட்டு இந்த கிணத்த காண சார் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க சார் சொல்லுவாங்களா, அந்த மாதிரியும் அந்த அத்திப்பட்டியோடைய அணா மேட்டர் மாதிரி தான் வந்து என் மேட்டர் இப்படி நடந்திருக்குது. எல்லாரும் இந்த இன்ஸ்டன்ட் கேட்டதுக்கப்புறம் சிரிப்பாக சிரிக்கிறாங்க. இந்த அளவுக்கு முட்டாளாகவும் இருந்திருப்பேன் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆமாம், இந்த இடத்துல நான் முட்டாள் தான் ஆகிட்டேன். ஸோ பிகாஸ் அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போட்டேன் பார்த்தீங்களா, அதுவும் வந்து ப்ராடக்ட் டேமேஜ்னு சொல்லி ரீப்ளேஸ்மெண்ட் போட்டேன்ல, அதுதான் நான் செஞ்ச தப்பு. ஒருவேளை அதை செய்யாமல் இருந்து ஃபஸ்ட்டே கஸ்டமர் கேர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னா மேபி எனக்கு வந்து சீக்கிரமாக ப்ராடக்ட் வந்திருக்கலாம். பட் இப்போ எனக்கு ப்ராடக்ட் வந்துருச்சு. ஒரு 50 ரூபா சேர்த்து போட்டு இந்த ப்ராடக்ட் நம்ம அடி வாங்கினேன். இதோட அன்பாக்சிங் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க, ஓகேவா? 50 ரூபா சேர்த்து போட்டேன். பிகாஸ் அது வந்து ஒரு 3 ப்ராடக்ட் ஒரே டைமில் போடும்போது வந்தது. எனக்கு ஒரு 2 ப்ராடக்ட் ஒரு டைமில் போட்டேன், திரும்ப ஒரு ப்ராடக்ட் மட்டும் தனியாக போட்டேன். அந்த 2 ப்ராடக்ட்டில் ஒன்று ரிங் லைட்டு, இன்னொன்று வந்து இந்த 2 தான் ஃபஸ்ட்டு போட்டேன். பட் எனக்கு வந்து தனித்தனியாக தான் வந்துச்சு. ஸோ அப்படி போடும்போது எனக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் கிடையாது. அந்த 40 ரூபா லிஸ்ட் பண்ணிட்டேன், டெலிவரி சார்ஜ் 40 ரூபா லிஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் இது மட்டும் தனியாக போடும்போது டெலிவரி சார்ஜ் வந்துச்சு. ஸோ அதனால தான் ஒரு 439 ஒரு 440 ருபீஸ் கொடுத்து வாங்கினேன். இல்லைன்னா ஒரு 40 ரூபா கம்மியாக இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியும் ஓகே, ஒரு வேளை கடைசியில் கைக்கு வந்துருச்சு. இது கைக்கு வர்றது நான் என்ன பண்ணேன் தெரியுமா? நான் அதை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பே பண்ணிட்டேன் முன்னாடி. எனக்கு அப்போ வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் மேலே எடுத்துச்சு. ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தான் ப்ராடக்ட்டே வந்து ஷிப் ஆச்சு, ஓகேவா? டிஸ்பேச் ஆனதே 10 நாளுக்கு அப்புறம் தான். பட் இதை நான் வந்து பே ஆன் டெலிவரி கொடுத்துட்டேன்.
ஓகே கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டேன். ஸோ வரும்போது காசு கொடுத்துன்னு சொல்லிட்டேன். கொடுத்து எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து வியாழக்கிழமை தான் வரதாக இருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு திங்கக்கிழமை ஆர்டர் சண்டே ஆர்டர் பண்ணேன். வியாழக்கிழமை வரதாக இருந்தது. பட் இந்த ப்ராடக்ட் எனக்கு நேற்றே வந்துச்சு. பிகாஸ் சிஓடி. என்னடா பித்தலாட்டமாக இருக்குது உங்களுக்குலாம். ஸோ ஆன்லைனில் காசு கட்டினா வரதுக்கு லேட் ஆகுது, ப்ராடக்டே வரது கிடையாது. பட் சிஓடி கொடுத்தா மட்டும் சீக்கிரம் வருதா கேட்டால் வந்து அந்த டைமில் வந்து கோவிட் இஷ்யூ லாக்டவுன் அப்படிம்பிங்க. இப்பவும் லாக்டவுன் தான் இருக்குது. இப்பவும் ஈரோட்டில் வந்து லாக்டவுன் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்கள் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாவது போய் காட்டுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நடந்த விஷயம். அமேசானில் எனக்கு இதை விட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடந்ததே கிடையாது. நல்ல வேலை மொபைல்லாம் ஆர்டர் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பண்ணி இந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா அவ்வளோதான் முடிஞ்ச நானும் வீட்டில் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருந்துச்சுன்னா அது என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஒரு கதையாக சொன்னீங்கன்னா அந்த கதையை எடுத்து நானும் வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸோ அமேசானில் சம்டைம்ஸில் இப்போலாம் அதிகமான டைம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா டெலிவரி மேன் மேலே தான் தப்பு இருக்கும், அவன் ஏதாவது சுட்டிருப்பான் தூக்கியிருப்பான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ட்ரைபாடு தூக்கி அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ ஓகே, எங்கள் இஷ்யூ நடந்துட்டு தான் சரி, அதை சரி பண்ணாங்கன்னா ஓகே, நல்ல வேலை எனக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சு. ஸோ ரீஃபண்ட் ஆகாதவங்கலாம் பாவம் தானே. ஸோ அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதற்கு ஜேகே சைனிங் ஆஃப்.